மருத்துவ மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க புதிய மையங்கள் ஏற்பாடு செய்வதாக அறிவிப்பு. அவ்வளோதான்ப்பா, நீட் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிட்டேன், இனிமேட்டு உன் லைஃப் ஜாம்னு இருக்கும். தம்பியை பாரு, அவனும் எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான். எவ்வளோ சிரிச்ச முடிஞ்சா ஜாலியாக இருக்கான் பாரு. படத்தில் காட்டுற மாதிரிலாம் காலேஜ் லைஃப் சத்தியமாக இருக்கவே இருக்காது. ரியாலிட்டி வந்து இங்கே வேறு. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இங்கேயும் ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் படத்தில் காட்டுற மாதிரி அவ்வளோ மாசாக எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு கிளாஸாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம், மதுரை மெடிக்கல் காலேஜில் 3rd எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய் சேர போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் பெரிய கங்க்ராட்ஸ். உங்களுக்கு ஒரு நியூ லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அந்த லைஃப்பை பற்றின பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், பயம் இருக்கும், இந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் நீட் யூஜி கிளியர் பண்ணுறோம். எல்லோரும் எம்பிபிஎஸ் ஒரு நல்ல காலேஜில் தான் போய் படிக்கிறோம். அப்புறம் ஏன் உள்ளே வரவங்களுக்கும் வெளியில் போகிறவங்களுக்கும் இருக்க சக்ஸஸ் ரேட் வந்து மாறுது? என்ன தான் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நீட் யூஜி கிளியர் பண்ணி வந்திருந்தாலும் அதே பீப்புள் தான் நீட் பிஜிக்கு அப்பியர் ஆக போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது? இதை நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். எம்பிபிஎஸ் கோர்ஸில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணாலே நம்மளோட சக்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, டோன்ட் ஸ்டடி. எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஒரு கஷ்டமான கோர்ஸ் ஆச்சு. எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ பெரிய புக்கு, எத்தனை தியரிஸ், எவ்வளோ கிளாஸஸ், எவ்வளோ ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன ப்ரோ இப்படி படிக்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம், நீங்கள் படிக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தால் அது வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத நீங்கள் புரிஞ்சு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி படித்தா தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல். சும்மா எப்போ பார்த்தாலும் படிக்கிறேன், யாராவது விளையாட கூப்பிட்டா படிக்கிறேன், யாராவது படத்துக்கு கூப்பிட்டா படிக்கிறேன், யாராவது எதனா டூர் போகலான்னு கூப்பிட்டா நான் படிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸில் கால் எடுத்த ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் நீட் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டேலேருந்து நான் அந்தந்த புக்ஸ் வாங்கணும், அந்தந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ வீடியோஸ் பார்க்கணும், இவ்வளோ லெக்சர்ஸ் பார்க்கணும், இவ்வளோ கியூ பேங்க் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் டேவே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் எல்லார் மாதிரியும் ரிலாக்ஸாக படிங்க. நீங்கள் படிக்கணும், படிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் 24 hours படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்கிறது தான் சொல்கிறேன். அதனால் படிக்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஜேர்னியாக எடுத்துக்கோங்க. எம்பிபிஎஸ் ஈக்குவல் டு படிப்பு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எம்பிபிஎஸ்சில் ஒரு பார்ட்டு தான் வந்து ஸ்டடி. அதனால் உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம், டோன்ட் ஒபே டாக்ஸிக் சீனியர்ஸ். சீனியர்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா சீனியரும் வந்து அவங்க ஜூனியர் நல்ல விதம் படிக்கணும்னு தான் சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில சீனியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணோடனே இப்போல்லாம் ஏன்டா படிக்கிற, கடைசியில் ஒரு மாதம் உட்காந்து படித்தா அந்த சப்ஜெக்ட் படிச்சிடலாம், கடைசி ஒரு வாரத்தில் சும்மா யார்கிட்டயா கதை கேட்டு போனால் எழுதிடலாம். இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு இந்த ஃபஸ்ட்டு 10 மாதத்தில் நமக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தப்பாக சீனியர்ஸ் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் ஏன் ஒரு மாதத்தில் படிக்க முடியுதுன்னா ஏன் அவங்க ஒரு 12 months கேப் நம்ம கொடுக்கணும்? ஏன்னா நீங்கள் அந்த 12 monthsல தான் நீங்கள் வந்து ஒரு இதுலேயும் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க முடியும். ஐஏக்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐஏனா என்னென்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட். அது மாதம் ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு வரும். அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கே நீங்கள் படிக்கும் போது தான் ஒரு சின்ன டாப்பிக்கை நீங்கள் இன்டெப்த்தாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு லாஸ்ட் படிக்க முடியும். இதே கடைசி நேரத்தில் வந்து சும்மா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படித்து எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆக படிக்கல. நம்ம ஃப்யூச்சரில் ட்ரீட் பண்ணணும் ஒரு பேஷண்ட்டை, அதை மனசில் வச்சுட்டு படிங்க. அதனால் இந்த மாதிரி டாக்ஸிக் சீனியர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா கடைசியில் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஃப்ரீயாக இப்போ ஜாலியாகிறா, கடைசியில் சும்மா இருக்கமோ படிச்சுக்கலாம், யார்கிட்டயா கதை கேட்டு எழுதிக்கலாம், எக்ஸாம் ஹாலில் கேட்டு கூட மார்க்கெலாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவுசெய்து அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒழுங்காக படிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவே கூடாது. ஆமாம், இங்கே நம்ம உள்ளே வர எல்லாருமே வந்து சமந்தான். யாருமே வந்து பயங்கர சுப்பீரியரோ யாரும் பயங்கர இன்ஃபீரியர்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரே லெவலில் தான் இருக்கும். இங்கே நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற ரிசல்ட் தான் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம ஒரு கிராமத்துலேருந்து வரமே, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோமே, நம்ம சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி போட்டி போடுறது, அவங்களாம் ஏற்கனவே நல்லா படிப்பாங்களே, நமக்கு இதை கோப்பப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கஷ்டம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி டவுட் அப்படிங்கிறதே தேவையில்லை. ஏன்னா நம்ம காலேஜ்குள்ளே வரதுக்கு முன்னாடி வேணால் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் காலேஜ்குள்ளே வந்தோடனே அந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து புதுசு தான். ஸோ ஒரு ஆள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு புரியும். ஸோ யார் நிறையா எஃபர்ட்ஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எஃபர்ட்ஸ் நிறையா போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா கான்செப்ட் புரியும், நீங்கள் நிறையா படிக்க முடியும். அதனால் எதையும் நினச்சி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், டோன்ட் வாட்ச் வீடியோஸ். ஆமாம், எடுத்தோடனே ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு உட்காந்து வீடியோஸாக ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட்டில் இத்தனை வீடியோஸ் பார்க்கணும், இந்த சப்ஜெக்ட்டில் இத்தனை வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி ஃபுல்லாக உட்காந்து வீடியோஸாக பார்த்துட்டே இருந்தீங்க. வீடியோஸ் பார்க்குறது நல்லது தான். வீடியோஸ் பார்க்குறதுங்கிறது பேசிவ் லேர்னிங். அப்படின்னா என்னென்னா,
யாரோ ஒருத்தங்க அந்த சப்ஜெக்டில் ஏற்கனவே வெல்வர்ஸ்டாக இருக்கவங்க, அவங்க அந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுருக்காங்களோ இதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நமக்கு சும்மா வீடியோ லெக்சர்ஸில் சும்மா பாயிண்ட் வைஸாக நமக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு மேலோட்டமான நாலேஜ் தான் வரும். இதே உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் வேணும்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படித்தா மட்டும்தான் வரும். ஏன்னா நீங்களாம் ஒரு புக் எடுத்து படிக்கும் போது தான் ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த புக்குமே புரியாது தான். அப்போ தான் ஒன்று புரியலை, ஏன் புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றா தேடுவீங்க. அப்படி நிறையா நீங்கள் தேட தான் உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாகிட்டே போகும். இது ஏதாவது கான்செப்ட்ஸ் புரியலை, படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் வீடியோ ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ தான் உங்களோட மேஜர் சோர்ஸாக வச்சுட்டு புக் ரீடிங்கை விட்டுறாதீங்க. இது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. இந்த தப்பை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், கிளாஸ்க்கு அட்டண்டன்ஸ்க்காக போகாதீங்க. புரியுது, 80லேருந்து 85% அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக விடுவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் நீங்கள் வெறும் அட்டண்டன்ஸ்க்காக மட்டும் போய் உட்காந்துட்டு வராதிங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் 1-2 வார்த்தை புது வார்த்தையாவது நீங்கள் கற்றுக்கிட்டு வர மாதிரி போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு MBBSல எல்லாமே வந்து புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கிளாஸில் போய் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இல்லை பிஜிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்த சப்ஜெக்டை படித்து போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்கிற வேர்ட்ஸில் 1-2 கொஞ்சம் காதில் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்களாக புக் எடுத்து படிக்கும்போது அவங்க அதை நமக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி நமக்கு இன்னும் இன்டெப்த்தாக அது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். சும்மா அட்டெண்டன்ஸ் போட்டு கிளாஸ் கவனிக்காமல் இருக்காதீங்க. இல்லைனா ப்ராக்ஸி சொல்லிட்டு ரூமில் படுத்து தயவு செய்து தூங்காதீங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்கூலில் ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ் இருக்கும். அதனால் ஒரு டீச்சர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளாஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் வந்து தெரியும். யார் என்ன பண்ணுறா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 12th வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் காலேஜ் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 150-250 ஸ்ட்ரென்த்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு கூட்டமாக கிளாஸுக்கு போவாங்க, அப்படியே ஒரு கூட்டமாக வர மாதிரி இருக்கும். உங்களோட பேட்ச்மேட்ஸே இன்னொரு ஆள் யாருன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கே அப்படி தெரிலனா ஒரு ஸ்டாஃப் வந்து நின்று எடுக்கிறாங்க, அப்படி முன்னாடி ஒரு 250 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இவன் படிக்கலை இவன் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களால பின் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப 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 ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. அதனால் நம்மளாம் எஃபர்ட்ஸ் போட்டால் தான் இங்கே முன்னேற முடியும். அவங்களாம் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணி இதை இப்படி படிப்பா இதை இப்படி படிப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. இதே நீங்கள் போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் நீங்கள் தான் கேட்கணும். நோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஆமாம், எடுத்தோடனே நிறையா பேர் காலேஜுக்குள்ளே வந்தோடனே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்டிட்டு அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாமல் அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்டு அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு அவங்களோட ஒழுங்காக ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இந்த மாதிரி பயங்கர குழப்பங்கள் நடக்கும். அதனால் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம என்ன தான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் இந்த சுற்றி இருக்க டாக்ஸிக் பீப்புள்னால நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் டம் ஆயிரும். நம்ம என்ன தான் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே பத்தலை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம சக்ஸஸ் வந்தாலும் இது தலடா இதெல்லாம் யார் வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன சக்ஸஸே நமக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் முன்னேற முடியும். ஆனால் இவங்க சுற்றி இருக்க எல்லோரும் வந்து உங்களை டம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களால் அது எதுவுமே பண்ண முடியாது. அது இந்த டாக்ஸிக் பீப்புளெலாம் கண்டுபிடிச்சி தயவு செய்து அவங்கள்ட்ட வந்து ஒதுங்கிடுங்க. விஷயம், காலேஜ்குள்ளே வந்தோடனே எல்லாருக்கும் பாய்ஸ்க்கு மோஸ்ட்டாக இருக்க ஒரு க்யூரியாசிட்டியில் அவங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்னதான் நம்ம MBBS கோர்ஸில் அந்த ஸ்மோக்கிங்னாலையும் ஆல்கஹால்னாலையும் என்னெல்லாம் உடம்புல டிஃபெக்ட்ஸ் வருது, என்னெல்லாம் அது இப்படிலாம் பாதிக்குது, அந்த பேஷண்ட்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணெதிராக பார்த்தாலுமே ஆனால் இங்கே நிறையா பேர் வந்து அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், இதை நம்ம இவ்வளோ வருஷம் ட்ரையே பண்ணல, லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறோம், இதை ஒரு தடவை ட்ரை பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க தான் இங்கே நிறையா பேர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் க்யூரியாசிட்டியில் தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அடுத்து சரி கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கலாம். பேர் குரூப்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரக்கில் தம் அடிக்கிறாங்கன்னா அவங்க கூட நம்ம போய் பேசினா சும்மா ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் அடிக்கலாம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களை அது நார்மலாக வைக்கிறதுக்கே நீங்கள் அடிக்கிற நிலமை வரும். அதுக்கப்புறம் உங்களோட சுயநிலவையே நீங்கள் இழந்துட்டு நீங்கள் லைஃபே இழக்கிற சூழ்நிலை வரும். ஸோ அந்த க்யூரியாசிட்டியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அந்த க்யூரியாசிட்டிக்காக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லாங் டேர்மாக உங்களை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ சே நோ டு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டாஃப்ஸ், பிஜிஸ், அப்புறம் உங்களோட கொலீக்ஸ், உங்கள் யாரையுமே வந்து நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாரையும் மரியாதையோடு நடத்துங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சமம் தான், எல்லோரும் ஈக்குவல் தான். ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் பெரிய ஆள் யாரும் சின்ன ஆள்லாம் கிடையாது. நம்மளோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிஜிஸ். ஸோ அவங்கள எக்காரணத்தை கொண்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. நம்ம தான் மாஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக கிளாஸில் சும்மா ஃபோன் பார்க்குறது, கேம் விளாட்றது, அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது உட்காந்து படம் பார்க்குறது, கேம் விளாட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் நோட் ஆகிட்டிங்கன்னா அது பின்னாடி உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த இதுவும் செய்யாமல் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ என்னெல்லாம் பண்ணால்
நுழையிறதுலேருந்து நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுவேன், அதுக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணால் மாறுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டடி டு ட்ரீட் நாட் டு வின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டிசீஸை பற்றி படிக்கிறோன்னா அதோட பேத்தோஜெனிசிஸ் என்ன, அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா படிப்போம். அப்படி படித்ததை நீங்கள் ஒரு பேஷண்ட்டை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படித்ததுக்கான யூஸே இருக்குது. நம்ம நீட் பிஜி எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இதை படிக்கும் போதே ஒரு பேஷண்ட்டோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் பிஜிக்கும் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட்டுட்டு சும்மா உட்காந்து நோட்ஸ் உட்காந்துட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சும்மா மனப்பாடமாக லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே இருக்காது. நீங்கள் வேணால் நீட் பிஜியில் நல்ல ரேங்க் எடுத்து நல்லா வரலாம், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கிளினிஷியனாகவே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல அக்கடமிஷியனாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லை நல்ல கிளினிஷியனாக இருக்க விரும்புகிறீங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அக்கடமிஷியன்னா என்னென்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் குவிஸ் எல்லாத்துலேயும் போய் பயங்கரமாக மார்க் வாங்குவாங்க, பயங்கரமாக இது பண்ணுவாங்க, கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு கிளினிக்கல் நாலேஜ் அண்ட் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அவன் தான் ஒரு நல்ல டாக்டர்னு சொல்லி மக்களால் சொல்லப்படுவான். ஸோ உங்களோட கிளினிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண படிங்க, நீங்கள் ஜெயிக்க படிக்காதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இது மோஸ்ட்லி ஹாஸ்டலர்ஸ்க்கு வந்து ரிலேட் ஆகும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இத்தனை வருஷமாக நம்மளை பேம்பர் பண்ணி என்னென்ன வேணுமா, 12 மணிச்சா சாப்பிட்றியா, நைட் ஆச்சா தூங்கணுமா, காலைல எழுப்பி விடுறதுலேருந்து டீ கொடுக்கறது, சாப்பாடு, எல்லா விஷயங்களும் நமக்காக பார்த்துக்குவாங்க. ஆனால் ஹாஸ்டலில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாரும் உங்களை எழுப்பி விட மாட்டாங்க, யாரும் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ண மாட்டாங்க, யாரும் தூங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறையா பேர் ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்றதில்ல, அதனால் நம்ம அல்சர்ஸ் வரலாம். அந்த மாதிரி நிறைய தூக்குறது, யாரும் நைட்டு ஒழுங்காக தூங்குறதில்ல. எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷார்ட்ஸ் தள்ளுறது, ரீல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. இதே வீட்டிலலாம் அப்படி பார்க்க முடியாது. அதனால் நமக்கான செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம இங்கே ஹாஸ்டலில் சஸ்டெயின் ஆக முடியும். லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி யாராவது உங்களை புஷ் பண்ணிகிட்டே, யாராவது உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நமக்கான வேலையை நம்ம பண்ணிக்கணும். எல்லாருக்கும் இருக்க 24 hours டைம் தான். அதை நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை விட்டு டெய்லி நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் 7 மணி நேரம் ரீல்ஸ், 7 மணி நேரம் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் சீரீஸ் இப்படின்னு சொல்லி வெறும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் அதெல்லாம் பாருங்கள், தப்பே கிடையாது, அதுவும் பார்க்கணும். ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிருங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, டெவலப் அ ஹாபி ஆர் ஸ்கில். ஆமாம், காலேஜில் தான் நீங்கள் பல விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அது பாடுறதா இருக்கலாம், ஆடுறதா இருக்கலாம், இல்லை வரைகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு நமக்கே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு நல்லா வருது, எத்தனை நாள் நம்ம பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வருதோ வரலையோ ஃபஸ்ட்டு போய் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி வரலன்னா ஏன் அது வரலன்னு சொல்லி அந்த ஸ்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாபியாக வளர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கவே முடியாது. படிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு சில நேரம் பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகும். அப்போது நீங்கள் இந்த ஹாபியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைமில் நீங்கள் இந்த ஹாபியை வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லும் டெவலப் ஆகும், உங்களோட மைண்ட் பீஸும் சூப்பராக இருக்கும், உங்களோட பர்சனல் ஹெல்த்தும் பயங்கரமாக இருக்கும். அதே காலேஜ்லேயும் நீங்கள் கொஞ்சம் பாப்புலராக இருப்பீங்க. என்ஜாய் டு த கோர். ஆமாம், காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் லைஃப் அண்ட் மெமரபிள் லைஃப். இந்த லைஃப் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. நீங்கள் என்ன தான் குட்டிகார் நடித்தாலும் திருப்பி இந்த லைஃப் வரவே வராது. ஸோ நீங்கள் இருக்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செகண்டையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த செகண்டில் நமக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ரிப்ஸ் போனால் நல்லாயிருக்கும், வெளியில் சாப்பிட போனால் நல்லாயிருக்கும், ஒரு படத்துக்கு போனால் நல்லாயிருக்கும், பிளாண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ எல்லாத்தையும் இப்போ பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லைஃப் போனால் திருப்பி வரவே வராது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகலாம். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கர மெமரபுளாக இருக்கும். ஸோ இந்த லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லா செகண்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள், எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சைனஸ் கவ் மாதிரி இப்படி போயிட்டு வரக்கூடாது. ஒரு ஃப்ளாட் லைன்லேயே இருங்க. சந்தோஷம் வந்தால் ரொம்ப ஹைட்டு போயிட்டு அப்புறம் சோகம் வந்தால் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடவே கூடாது. ரெண்டும் வந்தால் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்க்கு போயிடக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், காலேஜ்குள்ளே போனோடனே எல்லாருக்கூடையும் நல்லா மிங்கிலாகுங்க. ஏன்னா நீங்கள் போனோடனே ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேன், ஒரு 2 பேர்கிட்ட தான் பேசுவேன், மிச்சம் யார்ட்டையும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நீங்கள் போய் எல்லாருக்கூடையும் மிங்கிலாக ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு நமக்கு செட் ஆகிற பீப்புள்ஸோட அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம மைண்ட் செட்டில் இருக்க பீப்புளை ஃபைன் பண்ணி ஒரு நல்ல குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கூடையும் போய் ஜாலியாக இருங்க. யாரும் சுப்பீரியர் யாரும் இன்ஃபீரியர்லாம் அந்த மாதிரி எந்த காம்ப்ளெக்ஸ் எந்த இதுவும் கிடையாது. எல்லோரும் வந்து இங்கே சம்மந்தம். ஸோ எல்லாரோடையும் போய் ஜாலியாக மிங்கிலாங்க, லைஃப்பை ஜாலியாக வாழுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணுனா இல்லை எந்த டாபிக்ஸ் பற்றி ஏதாவது வீடியோ வேணுனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்
பாய்.